வணக்கம் அண்ணா. இந்த ஃபர்ஸ்ட் நீங்க இதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஆக்சுவலாக இது நம்ம மாரி செல்வராஜோட படத்தில் வரக்கூடிய கர்ணன் படத்தில் வரக்கூடிய ஒரு சாமி. ஸோ இதை அக்கா அனிதாவை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இது பண்ணது, சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக எதுக்கு இதை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான முழுமையான காரணத்தை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 காரணம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனிதாக்காவோட பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மனுஷன் எவ்வளோ கண்ணில் நெஞ்சக்கார மனுஷனாக இருந்தாலுமே அழுந்துருவான். ஆனால் நான் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் அந்த வீடியோவை போட்டு காட்டினா கூட நான் கண்டிப்பாக அழுந்துருவேன். கண்டிப்பாக அழக்கூடிய சூழலில் தான் இருப்பேன், அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க அழுதுட்டு தான் செத்தாங்க கடைசியாக. அது ஒரு காரணம். அது இல்லாமல் அனிதா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீனியர். அதாவது 2017 காலகட்டங்களில் தான் நீட் கொண்டு வந்தது. 2018 பேட்ச் நான். எனக்கு முன்னாடி சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா அனிதாக்கா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணேன் அப்படின்னா எங்கள் அண்ணன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகிட்டான். ஆனால் நீட்னால ஆகலை. அவன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 97 பிறந்தான். அவன் 97 பிறந்தாலே என் பெரியமா வீட்டு பையன் அவன் டாக்டராக ஆகிட்டான். இப்போ வந்து கவர்மெண்ட் வேலையும் வாங்கிட்டான். கீரனூர்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றிட்டு இருக்கான். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பிங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகிறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீட்னால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக முடியல. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எழுதியிருக்கேன். அதேமாதிரி அனிதாக்காவோட மார்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1200க்கு வெறும் 24 மார்க் தான் கம்மி. கட் ஆஃப் படி பார்த்தோன்னா அவங்க 95% மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் படி எடுத்திருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தால் அவங்க நீட்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிரிழந்துட்டாங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணி தான் அப்படின்னா கடைசியாக அவங்க சொல்லிட்டு இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பீம். ஸோ அவங்க அப்பா வந்து கூலி அப்படிலாம் சொல்லிப்பாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அழுகாதவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் அழுந்துருவீங்க. ஸோ அதனால தான் இதை ரெப்ரசென்ட் பண்ணி எனக்கு அனிதாக்கான ரொம்ப பிடிக்கும். எனக்கு சீனியர். அவங்க எனக்கு முன்னாடி தான் வந்து நீட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என் கூட படித்தவங்க கூட நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதுனாங்க. நான் அப்போ போக முடியல. நான் அதுக்கப்புறம் நீட்டு ரொம்ப பெரிய தாக்கம் ஏற்பட்டதால் யாராலையும் போக முடியல. ஸோ அதுக்காக தான் இது பண்ணது. இப்போ வந்து ஜந்தர் மந்தாரில் வந்துட்டு சிஜேபியில் இருக்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த நீட்டு முறைகேடுக்காக, அந்த வினாத்தாள் கசிவு இதெல்லாம். ஸோ அதுக்காக தான் நம்மளும் இங்கே தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இங்கே ஒரு போராட்டம் நடந்திருக்கு. இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் வரதுக்கான காரணம் என்ன, நிலைப்பாடுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க? வந்து பார்த்தோன்னா எனக்கு சமூக சேவை, சமூக சிந்தனை, அது இல்லாமல் நான் அம்பேத்கரிஸ்ட் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருவாரியாக அது மேலே ஈடுபாடு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் ஓப்பன் பண்ணாவே கம்பல்சரி இது இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட நான் எதுக்காக வரேன் அப்படின்னா என்கிட்ட வந்து 240 பேர் 250 பேர் என் கான்டாக்டில் பார்க்குறாங்க. அதில் பெருவாரியாக இந்த மாதிரி சிந்தனை உள்ள ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்காங்களே. எல்லாம் சினிமா முகத்துலையும் அது முகத்துலையும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் பெருவாரியாக நான் என்னுடைய ஆஃபீஸ் வேறு எங்கேயும் இல்லை, இதுக்கு பின்னாடி தான் என்னோட ஆஃபீஸ் இருக்குது. நான் கொட்டாக் மந்திரா பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் யாருக்குமே எதுவும் தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி பேசாத, ஜனநாயகம் தான் முக்கியம், அண்ணா தான் முக்கியம், விஜய் தான் முக்கியம் அப்படின்னு. ஸோ தொடர்ச்சியாக நான் வந்து பேசிக்கிறதுனால, நான் அங்கே போய் பேசுகிறதுனால இதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க எல்லாமே. நான் பதிவு போகிறதுனாலையோ நான் போய் இதை பற்றி பேசுகிறதுனாலையோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிய வருது. அப்போ எனக்கு இன்னமும் ஆதங்கம் பத்தவே இல்லை. எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 3 மணி ஆச்சு நான் தூங்குறதுக்கு. இது பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துகிட்டு திரும்பி இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆர்ட் ஒர்க்னால் ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஸ்டேட் லெவல் காம்படிட்டர், ஆர்ட் ஒர்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னால் பத்தலை. இப்போ இங்கே வந்து நிற்கிறேன், பத்தலை, பேசுகிறேன், பத்தலை, வீட்டுக்கு போனாலும் பத்தாது. என்னால் பத்தவே முடியாது. எப்போ சொல்யூஷன் கிடைக்குதோ அப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அதனால தான் நாங்கள் வந்திருக்கேன். இப்போ இந்த போராட்டம் வந்து இன்னும் வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. இதோட முடிவு என்னவா இருக்கும், எதை நோக்கி போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது முடிவு வந்து என்னவா நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இருக்கக்கூடாது. இந்த முடிவுக்கு நமக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைச்சாகணும். அது வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது மாதிரி பெருவாரியான போராட்டங்கள் இருக்குது. நம்ம 2019 காலகட்டங்கள் நினைக்கிறேன், 19-18 காலத்தில் ஸ்கேப் ப்ரொடெக்ஷன், அதை இந்திய குடியுரிமை சட்ட எதிர்ப்பு அந்த சூழலில் இருந்து, அதுக்கப்புறம் 17 காலகட்டங்களில் ஜல்லிக்கட்டு போராட்டங்களில் இருந்து. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியாக போராட்டங்களை நம்ம வந்து பார்த்தோன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் இல்லாமல் நம்ம பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான சக்ஸஸ் நம்ம போராட்டம் மீட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இதையும் மீட்டுன்னு நம்புகிறோம். நம்பிக்கை தானே எல்லாமே. கண்டிப்பாக நம்புவோம். கண்டிப்பாக நம்ம யார் மேலேயும் நம்பிக்கை வேணும்னா நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம எல்லார் மேலேயும் நம்பிக்கை வச்சா கண்டிப்பாக அது பாசிபிள் ஆகும்.